ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்விக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நான் தீவுத்திடல் போயிருந்தேன். ஸோ அங்கே எனக்கு பிடிச்ச சில திங்ஸ் எல்லாம் கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இங்கே இருக்க ஷாப்ஸ் எல்லாம் விலாகிங்காக போட்டிருக்காங்க. ஸோ அதையே நம்ம போட வேண்டாம் அப்படின்றதுனால நான் ஒரு சிலது மட்டும் நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது எப்பயாவது இயர்லி ஒன்ஸ் தான் போடுறாங்க. ஸோ சின்ன பசங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். 20 ருபீஸ்க்கு இந்த கண்டெய்னர்லாம் கண்டிப்பாக வாங்கலாம். வெளியிலலாம் வாங்கினா அதிகமாக தான் இருக்கும். இயரிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நிறைய இந்த மாதிரி நைஃப்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது இயர்லி போடுவாங்க ஒரு 3 மந்த்ஸ்க்கு. இது வந்து மார்ச் 19 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துருங்க மிஸ் பண்ணாமல். இதெல்லாம் வந்து 20 ருபீஸ் தான். கண்டிப்பாக வர்த்து தான் 20 ருபீஸ்க்கு. இந்த மாதிரி கீச்சன் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. குட்டீஸ்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்காமல் வரமாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்தது. 50 ருபீஸ் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ஜாடி குட்டி ஜாடியும் 50 ருபீஸ். இது வந்து ஸ்லைம் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் ஷேப்ஸில் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான் மோஸ்ட்லி. எல்லாம் ஒரு ரேட்டு. இந்த ஆர்கனைசர் வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பென்ஸ் எல்லாம் இங்கே வாங்கும்போது நம்மளுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கிது. ஒரு பென் எக்ஸ்ட்ராவே கிடைக்கிது பாருங்கள். 20 ருபீஸ் தான். இது வந்து லெட் பென்சில். இதுவும் 20 ருபீஸ் தான். என் தம்பி வாங்கினான். அப்புறம் இந்த மாதிரி கலர் கேட்ரேஜஸ் கிடைக்கிது. ஸோ இதெல்லாமும் 20 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்கலாம். இது குட்டி கலர் பென்ஸு. நிறைய இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் ஒட்டுற மாதிரி. அப்புறம் கலரிங் புக்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்தது. சின்ன பசங்களுக்கு பவுச்சு, பர்ஸு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கரண்டி வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் நிறையா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் திங்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாம் 30 ருபீஸ் 50 ருபீஸ்லேயே இருக்குது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது பாருங்கள். இது வந்து சோப் ஸ்டாண்டு, அப்புறம் கப்ஸ் வெரைட்டிஸு, கிளாஸ் டம்ளர் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா வாங்காமல் வர முடியாது. அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது தூக்கு மாதிரி இருக்கிறது எல்லாம் 30 ருபீஸ் தான். இதுவும் அதே தான். இந்த மாதிரி நிறைய கிரேட்டர்ஸு, அதுக்கப்புறம் கிளாஸு, பிளேட்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இது பிளேஸ் மேட்டு உட்டன்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பூன் வெரைட்டிஸுமே நிறைய இருந்தது. அப்புறம் குட்டி இடுக்கி பாருங்கள். அப்புறம் குட்டி கிரேட்டர். இந்த எல்லா கரண்டிஸுமே வந்து இது பார்த்திங்கன்னா விஸ்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம மடக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பைனாப்பிள் கட்டர். இந்த மாதிரி தனி விலைன்னு சொல்லிட்டு 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ், சாப்பிங் போர்ட்லேருந்து ஐஸ் க்யூப் வைக்கிறது அந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் இது வந்து எக் கட்டர், இடுக்கி, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது. அதுக்கு வெளியிலேயே வந்து இந்த மாதிரி லெகின்ஸ் கடை போட்டிருந்தாங்க. லெகின்ஸு, டிசைனர் லெகின்ஸ், ஷால் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் தான் அந்த கடை. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். அந்த 20 ருபீஸ் ஷாப் தான் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் இது வந்து ஹேண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. நேம் போர்டு வந்து அவங்களே உட்டனில் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் வெரைட்டிஸ்லாம் சூப்பராக இருந்தது. 10 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஒரு சிங்கிள் பீஸ். அப்புறம் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய குட்டி கடைகள் இருந்துச்சு. எல்லாம் 20 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த ரேஞ்சு. ஓகே வாங்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எல்லாம் கொஞ்சம் ஓல்டு டிசைன் மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு அதே லைனில் இன்னொரு 20 ருபீஸ் ஷாப்பு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி வால் டெக்கர்ஸ்லாம் இருந்தது. எக் கட்டர். இந்த குட்டி மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஷாப்பிங் ஹால் வீடியோலேயும் காமிச்சிருப்பேன். அப்புறம் இது வந்து ஜிப்லாக் கவர், ஜிப்லாக் அந்த கிளிப்பு. இது அழகாக இருந்துச்சு. ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். 20 ருபீஸ் தான். நிறைய ஷேட்ஸில் இருந்தது.
அப்புறம் இது வந்து எக்கு பிரேக் பண்ணுறது போல் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு உட்டனில் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கடையில். சேம் அதே லைனில் தான் இருக்குது இந்த ஷாப்பு. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்பேச்சுலாஸ், அதுக்கப்புறம் பிளேஸ் மேட் மாதிரிலாம் கூட இருந்தது. ஹலோ கிட்டி மாதிரி, அப்புறம் அந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே. இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. இது சாம்பிராணி வைப்போம் இல்லையா, அது எல்லாமே 20 ருபீஸ் தான். அப்புறம் அதே லைனில் இன்னொரு ஷாப்பில் இது வந்து 10 ருபீஸ்ன்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. 10 ருபீஸ்க்கு நிறைய கப்ஸு, நிறைய பவுல்ஸு, கிளாஸில் செராமிக்லேயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் தீவுத்திடல்னாலே இந்த அப்பளம் தான் ஃபேமஸ். ஸோ இந்த அப்பளம் ஒன்று சாப்பிட்டோம். ரொம்ப சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை, சும்மா எப்பயாவது சாப்பிட்லாம், அவ்வளோதான். நல்லா பெருசாக இருந்துச்சு, 40 ருபீஸ். அப்புறம் பாண்டிச்சேரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு அவங்களே கைவினை பொருட்கள் செஞ்சு வச்சு விற்கிறாங்க. அதில் சும்மா கொஞ்சம் கிளிப்பிங் ஷூட் பண்ணேன். அங்கே ஒரு குட்டி பிளான்ட் மாதிரி ஒன்று வாங்கினேன். இந்த லைட்லாம் வந்து 250, 350 அந்த ரேஞ்சஸ் சொன்னாங்க, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் அந்த கோலி போடுறதுல அழகாக இருந்துச்சு. அவங்களே செஞ்சு விற்கிறதுனால கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களே செஞ்சு விற்கிற சென்டட் கேண்டில்ஸ். அங்கேயே வெளியில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பாண்டிச்சேரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு நிறைய கடை வச்சுருக்காங்க, 2-3 இடத்துல இருக்குது அங்கேயே. இதெல்லாம் வந்து லைட்டு. அப்புறம் அதே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டனிங்க்கு நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி பிளான்ட்ஸு, குரோட்டான்ஸ்லேருந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நான் போனது வந்து ஒரு சண்டேயில் போனதுனால கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. வீக் டேஸில் ஈவினிங் போனீங்கன்னா காலியாக இருக்கும். இந்த மாதிரி குரோட்டான்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அழகுக்கு வைக்கிற பூ அந்த மாதிரி நிறைய இருந்தது. இன்டோர் பிளான்ட்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸை வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், 150 தான் இந்த அப்படியே அந்த செட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கார்டனிங்க்கு தேவையான எல்லா பார்ட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உரம், மருந்து எல்லாமே இவங்களே வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கார்டனிங் அந்த ஃபார்மிங் ஷூட் பண்ணி போடுறேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், என்னால் போகிறதுக்கு டைம் கிடைக்கல. பட் நான் கண்டிப்பாக இந்த வீக்கில் போயிட்டு நான் போடுறேன். ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க. 10 ருபீஸ் 15 ருபீஸ்க்கெலாம் பிளான்ஸே கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் சீட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ், அப்புறம் குரோட்டான்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. குட்டி குட்டி மினியேச்சர் பிளான்ட்ஸ்லாம் கூட அழகழகாக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், 100 ருபீஸ் தான் இந்த ஃப்ளவரு. அதுக்கு மேலேயே மினியேச்சர்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கை அளவு தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை அளவு தான், குட்டியாக இருந்தது. கேக்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது. இது ஒரு சின்னது, அதுலேயே பாருங்கள் குட்டி குட்டியாக இன்னொரு பெருசாக வந்திருக்கு. அப்புறம் பேம்பூஸு, இன்டோர் பேம்பூ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி டவர் ஒன்று இருந்தது, அங்கேயே ஷோக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயரிங்ஸ். இது இந்த மாதிரி நிறைய கடை இருக்குதுன்னு சொன்னாலே அதில் ஒரு கடை தான். நெக்ஸ்ட்டு பீங்கான் ஜாடிகள் அதெல்லாம் கூட நல்லா வச்சுருந்தாங்க. பட் வந்து நம்ம பாரிஸில் வாங்கும்போது கண்டிப்பாக இது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். பட் வாங்கலாம், அங்கே போக முடியாதவங்க இங்கே கண்டிப்பாக வாங்கலாம். வாங்குகிற மாதிரி ரேட்டில் தான் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு வந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரைட்ஸ் தான். ஃபுல்லாகவே ரைட்ஸ் தான் இருந்தது. குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா, குட்டி பசங்கள்லேருந்து நம்ம பெரியவங்க விளையாடுற வரைக்கும் எல்லா ரைட்ஸுமே இருந்தது. எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபன் வேர்ல்டு பெங்களூர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கொண்டு வந்த ரைட்ஸ் தான் நிறைய இருந்தது. நீங்கள் வந்து வண்டர்லா பெங்களூரில் இருக்க வண்டர்லாவோ கொச்சினில் இருக்க வண்டர்லா சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக போங்க, மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா ரைட்ஸுமே அங்கே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது நம்ம ஒரு ரைடே எத்தனை டைம் வேணால் விளையாடிக்கலாம் வண்டர்லாவில். ஸோ அந்த சைடெலாம் போனீங்கன்னா வண்டர்லா போக மிஸ் பண்ணாதீங்க.
ஸோ அங்கே இருக்க ஒரு சில ரைட்ஸ் தான் இங்கே இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா தலைகீழ வர ரைட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாகவே இருக்கும். அதே மாதிரி வண்டர்லாவில் வாட்டர் ரைட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. போய் தலைகீழே நின்றுச்சு. இது இல்லாமல் வண்டர்லா ரைட்ஸ் தான் ஃபன் வேர்ல்டோடது. எல்லா ரைட்ஸுமே பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் போகும்போது தான் அதோட பயம் தெரியுது. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து நிறைய பேர் வேடிக்கை தான் பார்த்தாங்க. பாருங்கள் எப்படி தலைகீழ நிற்கிதுன்னு. பட் ஃபன் பண்ணுறவங்க போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாம் பயங்கரமாகவே இருந்தது பார்க்க. அப்புறம் குட்டீஸ்க்கான கேம்ஸ் நிறைய இருந்தது. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் அந்த ஃபன் வேர்ல்டோட தான். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வச்சதுனால இது மாதிரி ஃபாஸ்ட்டாக தெரியுது. பட் ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் இருந்தது. இந்த ரைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் குட்டி பசங்களுக்கான ரைட்ஸ் வந்து நிறைய இருந்தது. இதெல்லாம் வந்து ஸ்விம்மிங் அவங்களே பெடல் பண்ணுற மாதிரி. அப்புறம் குட்டியான ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. இது ட்ராகன் ட்ரெயின். என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இது வந்து மார்ச் 19 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க பசங்களோட. வீட்டில் பசங்க வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக போகணும். அந்த மாதிரி இடம் தான் இது. ஸோ பசங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், நம்மளுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோடு போங்க. தனியாக போனால் போர் அடிக்கும். ஃபேமிலியோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த கேம்ஸ் வின் பண்ணால் இந்த மாதிரி டெடிஸ்லாம் கூட ப்ரைஸாக தராங்க, பெரிய டெடி வரைக்கும். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட் டைமில் தான் நிறைய பேர், நாங்கள் கிளம்பும்போது நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நான் குழந்தை எடுத்துகிட்டு போனதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இது இன்னொரு 20 ரூபீஸ் ஷாப்பு. இதுதான் பாண்டிச்சேரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.